நமது வாழ்க்கையில் நாம வெறுப்பு, வேதனை, சலிப்பு, சஞ்சலம் இவை அனைத்தும் நம் உடலுக்குள் நுகர்ந்தது அனைத்தையும் அந்த வினையாக சேர்த்து இந்த உணர்வுகள் மாற்றம் அடைகின்றது. அப்படி மாறாது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் இங்கே வேம்பை வைத்து இங்கே அரசை வைத்து நாம் காலையிலிருந்து நுகர்ந்த உணர்வு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது. ஆனால் நல்லதை தான் எண்ணுகின்றோம். ஒருவன் தப்பு செய்கிறான், அதை நுகர்ந்து நாம் வேதனைப்படுகின்றோம். நாம் நல்ல குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று தான் எண்ணுகின்றோம். அவனுக்கு வேண்டிய உபகாரத்தை செய்கின்றோம். அவன் நாம் சொன்னபடி செய்யவில்லை என்றால் வேதனை தான் நுகர்கின்றோம். நமது நல்ல குணங்கள் அனைத்தும் இந்த வேதனை கலந்து விடுகின்றன. ஆகவே ஒருவருக்கு கடனை கொடுக்கின்றோம், அவர் சீக்கிரம் நல்ல உதவி செய்கின்றோம். அவர் குறித்த காலத்துக்கு வரும்போது அது வரவில்லை என்றால் நான் கொடுத்தேன் கொடுக்கவில்லை என்று வேதனைப்படுகின்றோம். ஆகவே வியாபாரம் நல்ல செழித்து வரும் என்று எண்ணுகின்றோம். புதிதாக கடை வைக்கும்போது வியாபாரம் செழித்து வருகின்றது. அடுத்து நாம் வியாபாரம் குறையப்படும் போது வாங்குறவனுக்கு கொடுக்க முடியல, இங்கே கடைக்கு வழி கொடுக்க முடியல, வாங்கின வட்டிக்கு காசு கொடுக்க முடியல என்று வேதனைப்படுகின்றோம். அப்போ இது இந்த வாழ்க்கையில் நாம் எதை நல்லது பெற வேண்டும் என்றாலும் இந்த வேதனையான உணர்வு சுவாசிக்கும் போது இவை அனைத்தும் விஷம். ஆக இந்த உணர்வுகள் நம் உடலில் இது வினையாக வளர்கின்றது. அப்படி வளர்ந்து விட்டால் இந்த வேதனை என்ற உணர்வு வரும்போது கை கால் குலைச்சல், மூட்டு வலி இதை போன்ற உணர்வுகள் நம் உறுப்புகளிலே விளையத் தொடங்கி விடுகின்றது. அப்ப நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நாம் வாழ்க்கையில் வருகின்றது. இதை நாம் தொடக்க முடிகின்றதா? தொடக்க வேண்டுமா இல்லையா? நாம துணியில் அழுக்கப்பட்டா துவைச்சிடுறோம், கையில் அழுக்கப்பட்டா கழுவிட்டு சாப்பிடுறோம். இந்த ஆன்மாவில் படக்கூடிய உணர்வை நாம் தூய்மைப்படுத்த வேண்டுமா இல்லையா? அதை நாம் எப்படி செய்ய வேண்டும், எதன் வழி செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் அந்த வேப்ப மரத்தையும் அந்த அரச மரத்தை வைத்தது. மனிதன் வாழ்க்கையில் நாம் நல்லவை செய்தாலும் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வு நம்ம கசந்த வாழ்க்கையாக மாற்றுகின்றது. அதிலிருந்து நாம் மீளணும்ல. அப்போ அந்த நேரத்தில் ஒரு நம்மளுக்கு காசு கொடுத்துருக்குறோம், வரலை, அப்போ வேதனைப்படும். அந்த வேதனையான உணர்வு நாம் எண்ணும் போது நமக்குள் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி நாம் நுகர்ந்த உணர்வு வேதனை உணர்ச்சிகளை நம் உடல் முழுவதும் பரவ செய்யும். நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டனே கொடுக்கவில்லையே என்று சோர்வடைகின்றோம். ஆனால் அதே சமயத்தில் நாம இந்நாளைக்கு என்ன செய்வது முடியலை என்றும்போது கோபப்படும். இப்போ அந்த வேதனையும் கோபம் உணர்வும் உறப்பும் போதும் நமக்குள் இந்த உணர்ச்சியின் அணுக்கள் வளர்ந்து விட்டால் அந்த அணுத்தன்மை ஆனப்பின் மூட்டுக்கு மூட்டு குத்தலும் குடைச்சலும் வந்து விடுகிறது. இந்த காரத்தின் உணர்ச்சியும் இந்த வேதனையின் உணர்வுகளும் நமக்குள் அந்த விஷம் என்ற உணர்வுகள் சாடப்படும் போது நம்மை அறியாமலேயே நம்மை இயக்கத் தொடங்கும். நாம் தப்பு செய்தோமா? இல்லை. அப்ப அதை வராதபடி தடுப்பதற்கு என்ன செய்யணும்? நமக்குள் இந்த வேதனை என்ற உணர்வு வந்த பின் நாம் அடுத்து ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறுதல் வேண்டும். ஆக இங்கே வேம்பை வைத்திருக்கும் இதன் நுகர்ந்தால் வேதனை இப்படி வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் பெற வேண்டும். அதை பருகுவதற்கு பழக்க வேண்டுமல்ல. அதை பழகுவது காலையில் அந்த மனிதன் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெறச் செய்வதற்குத்தான் இங்கே வடமேற்காக வைத்து காலையில் குளித்து உடல் அழுக்கை போக்குவது போன்றும் இந்த உணர்வின் தன்மை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை உள்ளுக்கு செலுத்தும். இப்ப நாமும் நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். ஒருத்தன் ஆக்சிடென்ட் இறந்த உடனே பார்த்த உடனே என்ன செய்யுது? இந்த உணர்வு ஊடுருவி நம் மனசையே மாற்றிடும். அப்போ உடல் நடுக்கமாகும். இப்போ நல்ல அணுக்கள் என்ன செய்யுது? இந்த உணர்வின் தன்மை நாம் விஷம் தீண்டினால் எப்படி துளைக்கின்றதோ ஆக வேதனை உணர்வு நுகர்ந்த பின் நம் உடலில் உள்ள நல்ல அணுக்களும் பதட்டம் அடைகின்றது, தாங்காது. ஆக அந்த உணர்வு ஊடுருவி விடுகின்றது. அப்போ அதன் வழி திரும்ப இப்படி ஆனானேன்னு நினைக்கிறோம். இந்த உணர்வின் தன்மை இந்த அணுக்களை சேர்த்து கொண்ட பின் நாம் அடிக்கடி பய உணர்ச்சிகளை ஊட்டும். அப்போ அந்த உணர்வின் தன்மை இதுக்குள் சென்ற பின் நல்ல அணுக்களுக்குள் இந்த உணர்வு சென்ற பின் அது வேதனைப்படுகின்றது. அது ஒரு நாள் உருவாக்கின அந்த உறுப்புகளில் இந்த உணர்ச்சிகளின் தன்மை இயக்கப்படும் போது உறுப்புகள் சுருங்க தொடங்கிவிடுகின்றன. உடலின் தன்மை நலைய தொடங்குகின்றது. வேதனை என்ற சொல்லை வெளிப்படுகின்றது. நாம் தவறு செய்தோமா? இல்லையே. அப்ப நுகர்ந்த உணர்வின் தன்மை அதில் தொடக்க வேண்டும் அல்லவா? அப்ப தொடப்பதற்கு என்ன செய்வது என்ற இந்த உண்மையை உணர்த்துவதற்குத்தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் வேதனைப்படுவரை பார்த்தாலோ, நம்மளுக்கு கொடுக்காதவரை பார்த்தாலோ, வேதனைப்படும் உணர்வுகளை சேர்த்தாலோ
கொடுக்கவில்லை என்ற கோபம் என்ற உணர்வு வந்தாலோ அந்த நேரம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் ஈஸ்வரா என்று நம் உயிரை எண்ணி நம் கண்ணின் நினைவு உயிருடன் கொண்டுதல் வேண்டும். அப்போ அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உயிருடன் கொண்டுதல் வேண்டும். அப்போ நாம் இந்த வேதனைப்பட்ட உணர்வு நாம் சுவாசித்து உயிரிழப்பட்டுதான் இந்த உணர்வு பரவும். அப்போ அந்த உள்ளுக்கு பரவாதபடி முதல்ல தடுத்து பழக வேண்டும். ஆகவே அப்படி தடுத்து பழக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எண்ணி இந்த கண்ணின் நினைச்சு உள்ளுக்கு போகாது. அப்ப சிறுமேலும் தடுத்து நிறுத்தி அதே கண்ணின் தன்மை உடலுக்குள் செலுத்துதல். என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்ற உணர்ச்சியினை உடலை செலுத்த வேண்டும். அப்போ நம் உடல் உள்ள தீய அணுக்கள் உள்ளதை அதை அழைத்து விடுகின்றது. அப்போ அதை அடக்கி ஈர்க்கும் சக்தி குறைகின்றது. அப்போ அது குறைக்கப்படும் போது இந்த ஆன்மாவில் உள்ள இந்த முன்னாடி இருக்கக்கூடிய நிலைகள் அந்த துருவ நட்சத்திரத்தின் வலிமை பெற இங்கு ஈர்க்கும் தன்மை தடைபட இந்த வலிமையின் தன்மை கொண்டு லேசா இது தள்ளுகின்றது. இதற்கும் அதுக்கும் வித்தியாசமாக அப்போ இது வெளிவரும்போது சூரியன் கவர்ந்து செல்கின்றது. நம் ஆன்மாவில் இந்த உணர்வு மாற்றப்படுகின்றது. அங்கே தெளிவாகின்றது. அடுத்த கணம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம கொடுக்காதவர்களை கண்டால் அவர்களுக்கும் வரவு வர வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலும் செழிப்பாக வேண்டும். அவர்கள் வியாபாரம் பெருகுதல் வேண்டும். நம் வாங்கிய பணத்தை கொடுக்க அந்த பொருளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வர வேண்டும் என்ற உணர்வினை நாம் வளர்த்து விட்டால் நமக்குள் இதையெல்லாம் சேர்த்து நாம் குழம்பு வைக்கிறோம். காரம் புளிப்பு உப்பெல்லாம் சேர்த்து சுவையாக அதுதான் மாற்றி அமைக்கும் சக்தி. இந்த முருகன் என்று மாற்றி நாம் தீமை என்ற உணர்வை எடுத்தால் இந்த ஆறாவது அறிவு கார்த்திகேயா அவன் கொடுக்கவில்லை என்று தெரிகின்றது. அவனுடைய சந்தர்ப்பம் கையில் இருந்தால் கொடுத்துருவான். ஆனால் கொடுக்க முடியாத நிலை கேட்ட உடனே பதில் ஏதோ சொல்லுவோம். நான் அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன் இங்கே வரல இன்னும் கொஞ்சம் சேர்த்து பொய் சொல்லுவேன் தப்பிக்கிறேன். நாமளே பாருங்க கொடுக்க முடியலன்னா எத்தனை பொய் பேசுகிறோம் நமக்கே தெரியுது. அடுத்தவங்களும் அதை தானே சொல்லுவாங்க. அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வரப்படும் போது அதை வராது தடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரோடும் பெற வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து இதை தள்ளி பழக வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு தொழில் பெற வேண்டும், அவர்கள் வியாபாரம் பெருக வேண்டும், அவர்களுக்கு வரவு வர வேண்டும், நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும், அவன் குடும்பத்தில் பற்றும் பாசம் வளர வேண்டும் என்று இந்த உணர்வை நாம் எடுத்தால் நுகர்ந்த உணர்வை அந்த உணர்வின் கருவாக மாற்றுகின்றது. இந்த உணர்ச்சியில் நம் உடல் முழுதும் பரவுகின்றது. நமக்குள் தீமை என்ற உணர்வுகளை அது வளராது தடுக்கின்றது. அந்த உணர்வு நாம் நுகரும் உணர்வுகள் அனைத்தும் இது மகிழ்ச்சி பெறும் உணர்வும் நமக்கு கோபப்படும் உணர்வோ வேதனைப்படும் உணர்வுகளை மாற்றுகின்றது. இப்படி இந்த உணர்வின் தன்மை மாற்றப்படும் போது இதுதான் இங்கே கடவுளின் அவதாரத்தின் நரசிம்ம அவதாரம் என்று காட்டுகின்றன. ஆக மடி மீது இறைநினை வைத்து வாசப்படி மீது அமர்ந்த நரநாராயணன் இறைநினை பிளந்தான். ஆக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை இங்கே சேர்த்து இங்கே 6வது அறிவு கொண்டு கீழே பழக்கும் சக்தி. சூரியனோ தனக்குள் இருந்த பாதரசத்தால் தன் அருகிலே வரும் விஷத்தின் தன்மை மோதி அது பிரித்து விடுகின்றது. ஆகவே தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்றது. ஒளியின் கட்டையாக உலகம் முழுதுக்கும் இந்த ஓதல் எது வரும்போது இந்த அணுக்கள் விஷத்தை தன்னை கவர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் பரவுகின்றது. தன் உணர்வின் தன்மைக்கு ஒப்ப அது இயக்குகின்றது. இதை போலதான் மனிதனான நாம் தெரிந்து கொண்ட பின் இந்த விஷத்தின் தன்மை நீக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் நுகர இந்த உணர்வின் தன்மை நமக்குள் சேர்க்க இதை மடி மீது இங்கே வைத்து இந்த உணர்வின் வலிமை பெற இதை நகர்த்தி வைத்தால் இந்த சூரியன் அது கவர்ந்து சென்றுவிடும். நம் ஆன்மா தூய்மையாகின்றது. இது தெளிவாக கூறுகின்றது கடவுளின் அவதாரத்தின் நரசிம்ம அவதாரம் என்று. ஆக 6வது அறிவு கொண்டு 7 லோகத்தை வென்றவன் ஆக வின் சென்றான். துருவ நட்சத்திரத்தின் அதாவது சூரியனில் வரக்கூடிய 6 கலர்கள் 7வது உணர்வின் தன்மை எது கலக்கின்றதோ அந்த மோதலில் ஒளியின் தன்மை அடைகின்றது. ஆக மனிதனோ இந்த 6வது அறிவு நஞ்சினை மாற்றி இந்த 6வது அறிவு வருகின்றது. நம் எண்ணத்தால் நாம் தீமை அகற்றும் தன்மையை பெற வேண்டும். இப்படி உண்மையின் நிலைகளை நாம் பெற்றோம் என்றால் இந்த உணர்வின் தன்மையை நாம் ஒளியாக மாற்றுகின்றோம். ஆக நமக்குள் வரும் தீமைகளை இந்த 6வது அறிவின் தன்மை கொண்டு இப்ப நாம் சொன்ன முறைப்படி இங்கே உருவாகாதபடி இந்த உணர்வின் ஒளியை நமக்குள் கூட்டினால் இது வருகின்றது. எனக்கு தீங்கு செய்தால் கொடுத்ததை கொடுக்கவில்லை, உன்னை 2ல் 1 பார்க்கிறேன் உணர்வை நுகர்ந்தால் என்னவாகும்? அதையும் நம் உயிர் அங்கே படைத்து விடுகின்றது. அந்த உணர்வின் தன்மை அணுவாக மாறுகின்றது. நமக்குள் எதிர்ப்பு உணர்வு வளர்கின்றது. நமக்குள் இருக்கும் நல்ல அணுக்களுக்கும் அதுக்கும் போர்முறை வருகின்றது.
அப்போ அதை மாற்ற வேண்டும் அல்லவா? ஆக அதே போல நமக்குள் மாறிவிட்டால் நாம் கடனை கொடுத்தோம், எல்லாருக்கும் நன்மை செய்தோம், எனக்கு இப்படி செய்வேன், என் குழந்தைக்கு நல்ல படிப்பு செய்வேன், செலவழித்தேன், இப்படி அவன் சந்தர்ப்பத்தால் இப்படி ஆகிவிட்டான் என்று ஒரு தடவை அவன் சொன்னபடி கேட்கவில்லை என்றால் அவன் உணர்வு நுகர்ந்து அவன் உடலை நாம் சேர்த்துக் கொண்ட பின் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் மேல் வெறுப்பு. அது வெறுப்பான சொல்லை சொன்னால் பையன் நம்மை பார்க்கும் போதெல்லாம் இந்த வெறுப்பு. ஆகவே ஓம் நமச்சிவாய சிவாயனம் 2 பேருடைய உணர்வுகளும் நிச்சயமின் அணுக்களாக மாற்றிக்கொள்ளும் சக்தியால் வருகின்றதை தவிர பையனும் திருத்த முடியவில்லை, பையனை காக்க வேண்டும் என்ற உணர்வும் நமக்குள் முடியவில்லை. அவனால் எண்ணி வேதனை என்ற உணர்வை வளர்த்து கொள்ளுகின்றோம். இப்படி செய்கிறானே, இவ்வளவு செல்வத்தை வைத்திருந்தேனே, இந்த மாதிரி ஆய்விட்டான் என்று அவன் உணர்வை நமக்குள் வளர்த்தால் கடும் நோயாக மாறுகின்றது. சாக போகும்போது என் பிள்ளை மேலே ஞாபகம் தேடி செல்வத்தை எப்படி காக்க போறானோ, என்ன செய்ய போறானோ என்ற இந்த உணர்வினை அது பெருக்க பெருக்க இந்த உடலை விட்டு அந்த குழந்தை மேல் எண்ணிய உணர்வு இங்கே வந்து விடுகின்றது. ஆனால் அந்த குழந்தை மேல் அடிக்கடி சொன்ன உணர்வு அங்கே விளைந்து விடுகின்றது. இந்த உடலை விட்டு சென்ற பின் பையனை காப்பதற்கு மாறாக அவனால் எண்ணி வேதனைப்பட்ட உணர்வு இங்கே நோயாகி அவன் நினைவாகி அதன் வலுவாகி அவன் உடலுக்குள் சென்று விடுகின்றது. பின் அவன் இறந்த பின் அதே நிலையை அங்கே செயலாக்கும். உதாரணமாக நாம் மங்களூரில் இருக்கப்படும் போதும் இது நடந்த நிகழ்ச்சி. ஏனென்றால் அனுபவ ரீதியிலே தெரிந்து கொள்வதற்காக நாம் இப்படி 3 லட்சம் பேரை சந்திக்க சென்றவன் குருநாதர் அனுப்பிய இடங்களில் இப்போ ஒரு வீட்டில் சந்தர்ப்பத்தால் முதல்ல அதாவது பையன் பிறந்தான். பிறந்த உடனே அவங்க சந்தர்ப்பத்தால் அவங்க அப்பா இறந்தார். அவங்க அப்பா இறந்த உடனே அவங்க அம்மா என்ன செய்திருச்சு, இப்படியே இந்த மாதிரி போயிட்டாரு, என் 2 பிள்ளைகளை வச்சு என்ன பண்றது அப்படின்னு அது வந்தது. அவர் உணர்வை எடுத்துக்கொண்ட பின் இதுவும் அழிந்தது. அந்த பேரன் என்ன செய்த, இவங்க அம்மா பெற்ற பாட்டி தான் அவங்க வீட்டில் தான் இருந்து அந்த தொழிலை செய்கிறாங்க. தொழிலை செய்தவன என்ன ஆகி போச்சு, இந்த பையனை நாசமா போறவன் இவன் பிறந்தான், 2 பேரையும் முடிச்சுக்கிட்டான், தொலைஞ்சு போடா நாசமா போறவனே, தொலைஞ்சு போடா நாசமா போறவனு அவனை கண்டா விரட்டுறது. அந்த பையனோட அக்காவோ அவன் என்ன செய்வான் பாட்டி, அவன் என்ன செய்வான், அவங்க இறந்துட்டான்னா இவனா இல்லை, இவன் பிறந்த நேரம் தான் அவனை கொண்டு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது பேச. ஆனா அதே சமயம் அந்த குழந்தை என்ன சொல்லியும் கேட்க மாட்டேங்குது. இவன் சோறு போடாத, தள்ளி போடு, வெளியில தள்ளு, குப்பையில போடு, எங்கேயோ பிச்சை எடுத்து சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே விடாதாங்க அந்த பாட்டி. அப்ப தம்பி அவன் என்ன செய்வான் இந்த இளமையில அப்படின்னு சொல்லி போட்டு அதை கூடுமானவர்களும் அதை வளர்த்துட்டது. முதல்ல அப்பா இவன் பிறந்த உடனே அப்பா இறந்தார், சிறு 3 வருஷத்துக்குள் தாய் இறந்தது. இவன் பிறந்த நாள் இப்படி வந்தது, ஏன் வியாபாரம் கெட்டுச்சு, இருக்கிற சொத்து போச்சு அப்படிங்கிற இந்த உணர்வு தான் வளர்த்து கொண்ட பின் அந்த பையனை வெடுப்பு பேசிட்டு. ஆனா அந்த பையனோட தங்கையோ இவனை இப்படி பேசுறீங்களே, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் அதே சமயத்துல இவன் மேல வெறுப்பாயிடுச்சு. ஆனா அந்த பெண்ணு மேல இந்த தாய் அந்த பாட்டிக்கு ரொம்ப இதாகி போச்சு. அதன் மேல அது இருந்த உடனே இது இறந்த விற்பாடு அந்த பையன் உடலுக்குள்ளேயே அந்த இது அந்த பேச்சு உடலுக்குள்ளேயே போயாச்சு. பேச்சு உடலுக்குள் போனவன என்னாச்சு, பேச்சு உடல்ல போன உடனே இந்த பாட்டி எப்படி பேசுதோ இதே போல இந்த பையனை தொலைஞ்சு போன, நாசமா போடா, இப்படி போடான்னு இது செய்யும். ஏன்னா இது உண்மையில் இந்த உணர்வுகள் எப்படி ஒரு உடலுக்குள் உடல் மாறுவதும் இந்த உணர்ச்சிகள் வந்த பின் எப்படி செயலாக்குது, இதனை எப்படி அந்த நிலை அனுபவ ரீதிகளை தெரிந்து கொள்வதற்குத்தான் நான் எல்லா ஊருக்கும் சுத்தும் போதும் மங்களூரில் அதுக்கண்டு இந்த இடத்து போய் இந்த இடத்துல அமைந்திடும், இங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும், இதனுடைய நிலைகளை நீப்பார் என்ற நிலையில் இங்கே சொல்லும்போது இதைய வச்சு அப்புறம் நான் அங்கே இதெல்லாம் முடியும் இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்தப்ப அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன். அந்த முதல்ல அந்த குழந்தையோட நான் பழகினதுக்கும் இந்த கிழவி என்னென்ன பேசிச்சோ அதெல்லாம் அப்படியே பேசு, எதை சொன்னாலும் அந்த அம்மா எப்படி வெடுவெடுன்னு பேசோ அதே மாதிரி பேச ஆரம்பிச்சு. ஆகவே இதன் மேல் பாசம் வந்து இதை காக்க வேண்டும் என்ற உணர்வு எடுத்து இங்கே வந்துவிட்டது. இந்த பையனை பேசிய உணர்வுப்படி இங்கே பேசுகின்றது. ஆகவே இந்த குழந்தையின் உடலிலும் இதே உணர்வு வளரப்பட்டு அந்த குழந்தை திருமணம் ஆவதற்கு முன் இதனுடைய வேதனை கொண்டு அவன் பேசியது போல இங்கே நோய் வந்து அதுவும் மடிந்து விடுகின்றது. ஆனால் இந்த பையனோ ஒதுக்கப்பட்ட நிலைகளிலிருந்து மற்றொரு நிலையில் காக்கப்பட்டு
அவன் தொழிலின் வில்லனாக வந்துவிட்டான். ஒதுக்கப்பட்டாலும் அவன் எப்படியும் தன் பற்றுடைய நிலையை வளர வேண்டும் என்று உணர்வு கொண்டவன் மற்றவருடைய அன்பை பெற ஆரம்பித்தான். மற்றவன் பாவம், இந்த பையன் என்ன செய்வான், இந்த பையன் என்ன செய்வான் என்று அந்த உணர்வு கொண்டு அவனுக்கு காக்கப்பட்டு உதவி செய்து அவன் நல்ல இன்னைக்கு சிறந்த ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகிட்டான். இன்னைக்கு அதிலிருந்து பிறந்து இன்னைக்கு அமெரிக்காவை சென்று விட்டான். அவன் அனாதையா இருந்தாலும் அந்த விஞ்ஞானியின் தன்மை அங்கே பெறுகின்றது. இந்த உணர்வின் வேகம் கூடுகின்றது. இதை காக்க வேண்டும் என்ற உணர்வு எடுக்கின்றான். இது நடந்த நிகழ்ச்சி. இங்கிருந்து அவன் விஞ்ஞானியை போயிட்டு அமெரிக்காவில் இருக்கிறான். சந்தர்ப்பம் இருந்தால் இங்கே வருவான். அப்போது உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகின்றேன். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆனது என்ற நிலை உண்மையில் அனுபவ ரீதியில் தெரிந்து கொண்ட உண்மைகள். ஆகவே நாம் அதே போல குடும்ப பற்றுதலோ வியாபார நிமித்தமோ நாம் நுகர்ந்ததை அந்த உணர்ச்சியால் அந்த உணர்வுகள் நம்மை அறிய செய்கின்றது, அந்த நம்மை இயக்க செய்கின்றது. அதே சமயம் நம் உயிர் அந்த உணர்வை உருவாக்கிவிடணும். இதே போலதான் நாம் குழந்தை மேல் பாசமும் பற்று வைத்தால் அந்த பாசத்தால் நாம் என்ன செய்கிறோம், அவன் படிக்கலை சொன்னபடி கேட்கலன்னு ஒரு தடவை பதிவிட்டா போகிறோம். அடுத்தாப்படி அவனை நினைக்கும் போதெல்லாம் இவன் எங்கே நம்ம சொன்னபடி கேட்க போகிறான், இவன் எல்லாம் சொன்னபடி கேட்க மாட்டான், இங்கெங்கே சுற்றிக்கிட்டே வர்றான் அப்படின்னு இந்த உணர்வு தான் மேலே பாய்ச்சுங்க. அவன் சுத்திரவனுடைய உணர்வுகளை எடுத்துக்கொண்டது இதே உணர்வு கொண்டுதான் நான் இயக்க வேண்டும். ஆனால் இப்போ நாம் நண்பனுக்குள் நன்மை செய்தான் என்றால் விற்கலாகின்றது, துரோகம் செய்தான் என்றால் குறைபடும். பாசத்தால் தான் சொல்லப்படும் போது இது எதை எண்ணுகின்றமோ இரண்டு உணர்வு உண்டாகும். இந்த பாச உணர்வால் அந்த வேதனை என்ற உணர்வு வரும்போது எளிதில் ஊடுருவி அவனை சிந்திக்கும் தன்மை இழக்க செய்கின்றது. ஆக நாம் அவன் ஒரு அளவு சிறு தவறு பண்ணாலும் அந்த உணர்வை வளர்த்து கொண்ட பின் இந்த தாய் அவனை பற்றி எண்ணும் போதும் இதே நிலை வரும். அல்லது அவனுடைய சகோதரன் இதே மாதிரி எடுத்தால் அவன் இப்படியே செய்தால் வீட்டுக்கு சொன்னபடி கேட்கறதில்லை. இந்த வேதனை உணர்வை நடந்தால் இந்த உணர்வு அடிக்கடி அவனை எண்ணினால் அவன் நல்லவனை அந்த தீய வழிக்கு அழைத்து செல்லும் உணர்வு வந்துவிடும். அதே போன்ற நிலைகளிலிருந்து நாம் இயங்கவில்லை, நுகர்ந்த உணர்வு இயக்குகின்றது. அந்த நுகர்ந்த உணர்வை மற்றொரு உடல் இயக்குகின்றது என்பதனை நாம் அறிந்து கொண்டால் இந்த மனிதனின் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும், தீமைகளை எப்படி அகற்ற வேண்டும் என்ற உண்மையினை உணர்த்துவதற்குத்தான் இந்த விநாயகரை வைத்து காலையில் 4 மணிக்கெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெறும்படி செய்தனர். அது யாரும் இப்போ வழிபடுவதில்லை. என்னமோ போனோம், தாத்துல தண்ணியை குளித்தோம், இந்த மாதிரி வந்த உடனே எண்ணெயை ஊற்றி விளக்க வச்சிடுறோம், அப்படின்னு என்ன செய்கிறோம், எடுத்து குளிச்சுட்டு வந்துடுறோம். அந்த உடனே எங்கள் பாப்பா 2 கொட்டு கொட்டி 2 தோப்பு வண்ணம் போட்டு வரப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் கொடுத்தேன், அவன் கொடுக்கல. எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த தொல்லைகளாக இருக்குது, பையன் சொன்னேன் கேட்கல, இப்படித்தான் இருக்கு. விநாயகரை வணங்கும் போதெல்லாம் இதைத்தான் வினையாக்கி தீமைகளைத்தான் நாம் வளர்த்துக்கூடும். நாம் தூய்மையாக்கும் உணர்வினை அங்கே வைத்தால் அதை யாரும் நாம் செய்யவில்லை. இந்த உண்மையின் உணர்வினை நாம் அறிவதற்காக தான் ஆண்டு ஞானிகள் இப்படி ஒரு காவியங்களை படைத்தார்கள். ஆக நாம் ஒருவன் வேதனைப்படுவதை பார்க்கின்றோம், அந்த உணர்வை நுகர்கின்றோம். நாம் சந்தோஷமான நிலையில் இருக்கும்போது வேதனையான உணர்வு நுகர்ந்த பின் நம் உடலுக்குள் அந்த வேதனை உணர்ச்சிகள் நமக்குள் படர்கின்றது. இதை உணர்த்துவதற்கு தான் ஆக எங்கள் உடலுக்குள் இறைவன் புகுந்து எங்கள் செயல்களை எல்லாம் மாற்றுகின்றான் என்று சிவனிடம் ஓதுகின்றன. ஏனென்றால் வேதனைப்படும் உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் அந்த உணர்வுகள் நாம் உடலுக்குள் வந்து அந்த வேதனை உணர்ச்சிகளை தூண்டும் போது உடலைத்தான் நம்மளுக்கு முதலில் தெரிகின்றது, வேதனைப்படுகின்றது. நாம் நல்ல காரியங்களை செயல்படுத்த முடியாது இருக்கின்றது. ஆக வேதனைப்படும் உணர்வை கண்ணுற்று பார்த்தால் சித்திரம், அதை நுகர்ந்தறிந்தால் புத்திரன், சித்திரன் புத்திரன். ஆக நாம் எடுத்துக்கொண்ட பின் வேதனை உணர்ச்சிகள் ஆனட்டும் அந்த சித்திர புத்திரனும் என்னை சில நல்லவைகள் காட்டிலும் தீமையின் உணர்வுகளை அது வளர்க்கப்படும் போது இங்கே கணக்கின் வேதனை உணர்வுகளை இங்கே வளர்க்க நேருகின்றது. ஆனால் உடலில் உள்ள சிவனுக்கோ இந்த வேதனை தருகின்றது. இந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்து நல்ல குணங்களும் எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று அந்த உணர்வை வேட்டுகின்றது சிவனிடம். சிவனை என்ன சொல்லுகின்றான், நான் என்ன செய்வது? விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், அவன் வழிகொண்டு அவனுடைய மகனோ பிரம்மன் உருவாக்கி விடுகின்றான். அந்த உணர்வின் தன்மை வருவதை நான் வரவேற்க தயார், நாம் அரவணைக்கும் தன்மைதான் எனக்கு உண்டு. எப்படி சாதாரண மக்களுக்கும் இது புரிவதற்கு இப்படி ஒரு காரியத்தை எடுத்து நாம் தெளிவாக தெரிந்து நம்மை எப்படி இயக்குகின்றது, எதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரம்.